வணக்கம். நான் உங்கள் விவேக். கேரளா மாநிலத்தில் வயநாட்டில் சூரல் மலை மற்றும் முண்டக்கை இந்த உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 30ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. அதில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர் உயிரிழந்ததாக தகவல் சொல்கிறாங்க. அதில் நமக்கு 212 உடல்கள் கிடைத்தது. அதில் 140 உடல் பாகங்களும் கிடச்சிருக்கு. அதில் பிரேத பரிசோதனை பண்ணி 148 உடல்கள் அவங்களுடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. மீதமுள்ள உடல்கள் அடையாளம் கூட இப்போ வரைக்கும் காண முடியலன்னு சொல்கிறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடூரமான ஒரு நிலைமை. இதில் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி 6வது நாள் நடந்துகிட்ருக்கு. இதில் 1300க்கும் மேற்பட்ட மீட்பு பணி குழுக்கள் செயல்பட்டுருக்காங்க. இதில் சில தன்னார்வலர்கள்னு சொல்லக்கூடிய வாலண்டியர்ஸ் அவங்களும் நாங்கள் இதில் உதவுறோன்னு சொல்லி மீட்பு பணியோட கைகோர்த்து இன்றைக்கி செயல்பட்டுருக்காங்க. இதில் அந்த நிலச்சரிவு தப்பிச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு சிலர் தன் உயிரை காத்திருப்பாங்க. அவங்ககிட்ட ஊடகங்கள் சேர்ந்து பேட்டி காண்றப்போ அதில் சுஜாதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூதாட்டி பாட்டி தன்னுடைய பேத்தி மிருதுலா பேர் சூரஜ் இவங்க வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அன்னைக்கு இரவு, அதாவது 29ஆம் தேதி நைட்டே இதனுடைய முன்னோட்டம் இவங்க உணர்ந்தாங்க தான் சொல்கிறாங்க. அதாவது இடி சத்தம் கேட்டுச்சு. அது இடி சத்தம் இல்லை, பாறைகள் உருண்டோடி வர சத்தம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 30ஆம் தேதி நிலச்சரிவு நடக்குது. அன்னைக்கு இரவு பார்த்தோம் அப்படின்னா மழை தண்ணி மர கட்டைகள்லாம் அடித்து அந்த தண்ணியோடு வருது. இவங்க கட்டில் படுத்துட்ருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்க்குறாங்க, தண்ணி உள்ளே வந்துருச்சு. ஸோ உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக தன் கையை பிடிச்சி பேரன் பேத்தி இழுத்து வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வரப்போ ஒரு நீரோடை, அந்த நீரோடை நீச்சல் பண்ணி அதை தாண்டி தான் அவங்க வெளியில் வரணும். அதை நீந்தி வெளியில் வர்றப்போ ஒரு காடு, தேயிலை தோட்டம், அங்கே நிற்கிறாங்க. காப்பாற்றி தன்னையும் தன் பேர குழந்தைகளையும் காப்பாற்றி நிற்கிறப்போ தனக்கு அருகாமையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்தோன்னா ஒரு யானை கூட்டம் நிற்கிது. அதை பார்க்குறாங்க. ஸோ இதை அவங்க சொல்கிறப்போ நமக்கே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஸோ அப்போ அவங்க என்னவா நினச்சிருப்பாங்க அப்படின்னா அதையும் சொல்கிறாங்க. ஒரு பெரிய இயற்கை பேரிலிருந்து தப்பிச்சு இங்கே ஒரு யானைக்கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசித்து ரொம்ப பயப்பட்டாங்க. அதில் கொம்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண் யானையும் இருந்ததாக சொல்கிறாங்க. அதன் பிறகு இரு கைகளையும் கூப்பி அந்த யானைக்கிட்ட, நாங்கள் ஒரு இயற்கை பேரிலிருந்து தப்பிச்சு இங்கே நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இங்கே எனக்கு தங்குறதுக்கு அனுமதி கொடு, எங்களை ஒன்றுமே செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி அந்த யானைகிட்ட கேட்டதாகவும், அந்த யானையோட அப்போது அந்த கண்களில் நீர் துளி விடுறதையும் இவங்க பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த யானையுடைய காலடியில் தான் இந்த பேரன் பேத்திகளையும் பாட்டியும் நைட்டு அப்படியே உட்காந்து படுத்துட்டாங்க. அடுத்த நாள் மீட்பு பணிகள் குழுக்கள் வரும் இல்லையா. ஸோ அவங்க வர்ற வரைக்கும் அந்த 3 யானைகள் அந்த பேரன் பேத்திகளுக்கும் அந்த பாட்டிக்கும் காவலாக நின்றுட்டு இருந்ததை ஒழிய எதுவுமே பண்ணலை. அந்த மீட்பு பணியோட குழுக்கள் வந்ததுமே அந்த யானைகள் அதுக்கப்புறம் தான் போச்சுன்னு சொன்னாங்க. இந்த சம்பவத்தை சொல்கிறப்பயே நமக்கு புல்லரிக்குது. அதாவது மனிதர்களிடம் இல்லாத ஒரு இரக்க குணம் கூட மிருகங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு தெரிய வருது. இது குறித்து வனத்துறையை சேர்ந்த வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, யானை அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி கொடூரமான ஒரு மிருகம்லாம் கிடையாது. அதுக்கு தீங்கு விளைவிக்காத வரைக்கும், இன்னல்கள் கொடுக்காத வரைக்கும் மனிதர்களை அது என்றைக்குமே தாக்குனதும் இல்லை. எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மிஞ்சி இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்குறப்போ அதெல்லாம் உரங்கள் வழியாக நம்மளால் பார்க்கவே முடியலைங்க. அப்படியே இதயமெல்லாம் கனத்த இதயமாகிடுது, நமக்கே கண் கலங்க ஆரம்பிச்சிடுது. ஸோ என்ன அப்படின்னா, அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒருத்தர் பேட்டி எடுக்கிறப்போ, என்னோடய சொந்தக்காரங்களில் 26 பேர் இருந்தாங்க, அதில் 2 பேர் இப்போ கிடச்சிருக்காங்க, 24 பேர் எங்கே இருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு பெண், என்னோட குழந்தை மட்டும்தான் கையில் இருக்குது, அச்சன் அம்மே அப்பா யாருமே இல்லை, இன்னொரு குழந்தைங்க எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே தண்ணியோட போயிட்டாங்க, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், என்ன செய்யுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சாமிதாஸ் அப்படிங்கிறவரோட ஒருவருடைய பேட்டி பார்த்தேன். அவர் சூரல்மலையை சேர்ந்தவர் தான். வந்தேன், நைட்டு மழை பெஞ்சது, தண்ணி வந்தது, இங்கே பள்ளிக்கூடம் இருந்தது, எதையுமே காணோம், சுற்றில் இவ்வளோ வீடுகள் இருந்தது, எதையுமே காணோம், என் மகளை தேடிக்கிட்டே வந்தேன், நான் மகளை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் நிறைய தண்ணி வச்சுட்டு கண் கலங்கி அப்படியே தேடிட்டு போயிட்டுருக்கார்.
அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தன்னோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலைங்க. அந்த அளவுக்கு மனவேதனையில் அவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த வேதனையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுக்கு தான் இந்திய இராணுவப்படை அங்கே வந்து பெரும் பங்காற்றிகிட்டு இருக்காங்க. இது நம்ம இந்த இடத்துல சொல்லியே ஆகும். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இடையில போக்குவரத்துக்கு எந்த ஒரு பாதைகளுமே இல்லை, எல்லாமே தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு. அங்கே இருந்த பாலம் அது இதுன்னு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேஜர் சீதா அசோக் அப்படிங்கிறவங்க தலைமையில் 190 ஃபீட்டு 190 அடிக்கு வந்து பெய்லி அப்படிங்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ் பாலத்தை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. அதாவது புதன்கிழமை 9:30 மணிக்கு நைட்டு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலையை. அடுத்த நாள் வியாழக்கிழமை 5:30 மணி PM ஈவினிங் வந்து இந்த பால வேலையை முடிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா அவங்களுடைய சேவைகளை வந்து துரிதமாக எல்லாமே இப்போ நடந்துகிட்ருக்கு. வண்டி வாகன போக்குவரத்துகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம இங்கே உண்மையாலுமே இருக்கக்கூடிய ரியல் ஹீரோஸ் யார் அப்படின்னா, நம்மளுடைய இராணுவ படையும் அங்கே தொண்டாற்றிட்டு இருக்காங்க இல்லையா, மீட்பு பணிக்குழு, அவங்க எல்லாத்துக்குமே இந்த இடத்துல ஒரு பெரிய கிரேட் சல்யூட்டுங்க. பார்க்குறப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சாதி மதம் ஏழை பணக்காரன் இந்த ஈகோ பார்க்குறது, நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் இயற்கைக்கு முன்னாடி எல்லாருமே சமந்தாங்க. ஒரு இயற்கை பேரிடரில் எல்லாருமே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஒரு வயநாடு அப்படிங்கிற அந்த அவ்வளோ அழகான ஒரு ஊர், நம்மெல்லாம் இந்த சுற்றுலா போகணுன்னு நினச்சோம்னா அந்த ஏரியாவுக்கு தான் போகலான்னு சொல்லி நண்பர்கள் எல்லாருமே பிளான் பண்ணுவாங்க, போயிட்டு வந்திருக்காங்க, நிறைய பேர் வச்சுருக்காங்க. பட் இப்போ அந்த இடமே தடம் தெரியாமல் அழிஞ்சிருச்சாங்க. வீடுகள் வந்து போனால் தடமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இயற்கைக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே இல்லைங்க. ஸோ யாருக்கிட்டையுமே ஈகோ பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருந்தாங்கன்னா, ஏதாவது தப்பு செஞ்சுருந்தாங்க, இல்லை நீங்கள் உங்கள் மேலே தான் தப்பு இருக்குன்னா கூட அவங்ககிட்ட சாரி கேட்டுருங்க, பேசிடுங்க. டெத் இஸ் கேரண்டீடுங்க. ஸோ அப்படிங்கிறப்போ வாழ்க்கையில் ரிஸ்க் எடுங்க, பிடிச்சவங்களோட பேசுங்க, சண்டை ஈகோ எதுவுமே பார்க்காதீங்க. சாதி மதம் இனம் ஏழை பணக்காரன் இப்பெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போது கேரளாவில் இந்த பேரிடர் நடந்து அவங்க வந்து மீண்டுட்டு வராங்க. அவங்க மீண்டு வர்றதுக்கு நம்மளோட ஸ்டாண்ட் எப்பயுமே அவங்க கூட இருக்கணும். அது மட்டும் இல்லை, இதே மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலச்சரிவு இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இல்லை வரக்கூடிய அபாயங்கள் இருக்கா அப்படிங்கிறத அதை பற்றின வல்லுநர்கள் எல்லா இடங்கள்லையுமே இனிமேல் ஆராய்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.